கேட்ட உடனே ஏஞ்சலாவுக்கும் சந்தோஷமாயிடுது. அப்புறம் எல்லாரும் ஒன்னா மார்ஷ் மேலோவை சுட்டு சாப்பிடுறாங்க. இந்த பக்கம் ஷீரோவும் நானாவும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப ஷீரோவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்து போகுது. அடுத்த நாள் ஏஞ்சலா அவங்க அம்மா அப்பாவையும் மத்தவங்களையும் காப்பாத்தி கொண்டு வரேன்னு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி பில்லி கிட்ட சாரி கேட்டுட்டு பசங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்களும் காசகாபை டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஃபயர்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. டைனோசர் கெட்டப்லாம் போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த பக்கம் ஏஞ்சலாவும் எல்லாரையும் காப்பாத்தி டூரிஸ்ட் கைடு கெட்டப்ல எல்லாரையும் பஸ்ல கூட்டிட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு கைடு வேலை தான் பிடிக்குமா. இது எல்லாத்தையும் பார்த்து கடுப்பான ஓடரோக்கி பெரிய பெரிய டைனோசர்ஸ் எல்லாம் அனுப்பிவிட அதையெல்லாம் நம்ம ஷின்சானையும் ஃப்ரெண்ட்ஸையும் ரவுண்டு கட்டிடுதுங்க. அதை பார்த்து பயந்த நானா கத்தி அழுக. ஸ்டார்டிங்ல ஓடரோக்கி சுட்ட ஸ்பைனோசரஸ் அங்க வந்து இந்த டைனோசர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க விட்டுரும். இது எப்படி நடந்துச்சுன்னா இந்த எல்லா டைனோசர்ஸையும் ஏஐ மூலியமா ப்ரோக்ராம் பண்ணதால சிலதால மட்டும் சுயமா யோசிக்க முடியும். நம்ம நானாவும் ஸ்பைனோசரஸ்ன்றதால குட்டி அழுத உடனே பெரிய ஸ்பைனோசரஸ் அதை காப்பாத்த வந்திருக்கு. மத்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா